எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தட்ல சிம்பிளான கேசரி ரெசிபி தான் செய்ய போறோங்க. இந்த கேசரியை அளவுகள் படி கரெக்டாக செஞ்சிங்கன்னா உதிர் உதிராகவும் இருக்கும், அல்வா மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ஆறின பிறகும் சாஃப்டாக ட்ரை ஆகாமல் இருக்கணும்னா கேசரியை இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க. நம்ம சேனலில் நிறைய விதமான கேசரி ரெசிபி செஞ்சுருக்கோம். ஆனால் ஒரு பேசிக்கான சிம்பிள் கேசரினா இதுதாங்க. இப்போ இந்த கேசரி செய்யறதுக்கு அடிகனமான கடாய் ஸ்டவ்ல வச்சுட்டு 1 கப் அளவுள்ள உப்மா ரவை இதுல சேர்க்கிறேன். பாம்பே ரவைன்னு நம்ம வாங்குவோம் இல்லைங்களா, அந்த ரவை தான். கேசரி செய்யும் பொழுது ரொம்ப நைஸ் ரவை வாங்கக்கூடாது. கொஞ்சம் அந்த பெருசா துகள்கள் இருக்கிற மாதிரியான ரவை வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் மிதமான தீயில வச்சு சூடேறின பிறகு லோ ஃப்ளேம்ல மாத்திட்டு கைவிடாம இது போல வறுத்து எடுத்துக்கோங்க. வறுக்கும் பொழுது கலர் மாறக்கூடாது, ஆனா ரவையெல்லாம் நல்லா பொரியணும். அந்த ரவையோட வாசனம் வறுப்பட்ட பிறகு வரணும் நமக்கு. அது வரைக்கும் நல்லாவே வறுத்து இந்த ரவையை ஆற விட்டுடுங்க. இப்போ லாஸ்ட்ல நம்ம சேர்க்கறதுக்காக தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு தாளிக்கிற பேன் ஸ்டவ்ல வச்சுட்டு அதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுல நெய் சேர்த்துடலாம். நெய் நல்லா சூடேறின பிறகு நட்ஸ் சேர்த்துக்கலாம். நட்ஸ் பேசிக்கா இதுல என்ன 2 சேர்ப்போம்னு பாத்தீங்கன்னா, 1 நம்மளோட முந்திரி பருப்பு, அது தேவைக்கு சேர்த்துக்கலாம். அதற்கு அடுத்தது காஞ்ச திராட்சை. சாதாரணமான ஒரு கேசரினா இந்த 2ம் கண்டிப்பா அதுல இருக்கும். நீங்க சேர்க்கிற காஞ்ச திராட்சை நல்லா இனிப்பானதா பார்த்து வாங்கிக்கோங்க. சில திராட்சை புளிக்கும். அப்படி இருக்க திராட்சை நீங்க கேசரியில சேர்த்துட்டீங்கன்னா சாப்பிடும் பொழுது நமக்கு டேஸ்ட்டை மாத்தி தந்துடும். முந்திரி ஓரளவு வறுப்பட்ட பிறகு அதுல காஞ்ச திராட்சையை சேர்த்துட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு கலந்து விட்டாலே போதும். திராட்சை நல்லா பலூன் மாதிரி ஒப்பி வந்துடும். இது போல நல்லா ஒப்பி வந்த பிறகு ஸ்டவ்ல இருந்து எடுத்து தனியா ஓரமா வச்சிருங்க. திராட்சை சேர்த்த உடனே ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த பேன்ல இருக்க சூடே போதும் திராட்சை இது போல பலூன் மாதிரி உப்பி வரதுக்கு. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம தனியா வச்சிடலாம். அடிகனமான கடாய் ஸ்டவ்ல வச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு அதுல 3 கப் அளவுள்ள தண்ணி சேர்த்துக்கலாம். ரவை எந்த கப்ல அளந்தீங்களோ அதே கப்ல தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மெஷர்மெண்ட் கப்ல 1/2 கப் அப்படிங்கிற மெஷர்மெண்ட் இருக்கும் இல்லைங்களா, அதுல 1 கப் அளவு ரவை எடுத்தேன். 3 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இதுல நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்க வாசனை இல்லாத எண்ணெய் எது வேணாலுமே சேர்த்துக்கலாம். ரவை அளந்த கப்ல பாதி அளவுக்கு எண்ணெயும் நெய்யும் சேர்த்து எடுக்கணும். அதுல நீங்க எது நிறைய வேணும் அப்படின்றத டிசைட் பண்ணி மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 2மே சமமான அளவு தான் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் தேங்காய் எண்ணெயை சேர்த்துட்டேன். கேசரினாலே இந்த கலர் தான் அப்படின்னு நம்ம பார்த்தே பழக்கப்பட்டுட்டோம். அதனால நான் கலர் சேர்த்திருக்கேன். நீங்க விருப்பப்படலைன்னா கலர் சேர்க்காதீங்க. கலர் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்சிருக்க அந்த ரவையை இது போல மழை சாரல் மாதிரி நம்ம இதுல சேர்க்கணும். ரொம்ப லோ ஃப்ளேம்ல மாத்திட்டு இதே போல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு கையால. அப்ப நமக்கு கட்டிகளே விழாது. ரவை சேர்க்கும் பொழுது மறந்துடாமல் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் ரவை சேருங்க. அப்பதான் கரெக்டா கட்டிகள்லாம் இல்லாம இது போல இலைகள்லாம் நமக்கு கிடைக்கும். ரவை சேர்த்த பிறகு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதே போல கரண்டி வச்சு கலந்து விட்டீங்கன்னா திக்கா மாறிடும். இது போல நமக்கு கிடைக்கும். இப்ப பாருங்க, நம்ம அதுல எண்ணெய் சேர்த்தோம் இல்லைங்களா, அந்த எண்ணெயோட சேர்ந்து ரவை கடாயில ஒட்டாம எந்த அளவு சூப்பரா வெந்து வந்திருக்கு. இது போல கடாயில ஒட்டாம உருண்டு திரண்டு வர பக்குவம் வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கணும். தண்ணி எல்லாம் உறிஞ்சிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையோட அளவு 1 கப் ரவைக்கு 1 கப் அளவு சேர்க்கலாம். இல்லைன்னா 1.25-1.5 கப் வரைக்கும் சேர்க்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். 4 ஏலக்காவை இடிச்சு அப்படியே எடுத்து சேர்த்துட்டேன். ஏலக்காய் பொடி வச்சிருந்தீங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்த உடனேயே இது இலக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும். இப்ப பாருங்க இலகி வருது. இதே போல கலந்து விட்டா ஒரு 2-3 நிமிஷத்துலலாம் கேசரி சூப்பரா நமக்கு ரெடி ஆயிடுங்க. இப்ப பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா, இதுல நீங்க தண்ணியோட அளவோ இல்ல நெய்யோட அளவோ ஏதாவது ஒரு இடத்துல நீங்க மிஸ் பண்ணும் பொழுது சர்க்கரையோட அளவு குறைச்சிட்டீங்கன்னா இனிப்பு ரொம்பவே குறைஞ்சிடும். ஏதாவது ஒரு இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணும்பொழுது தான் நம்மளோட கேசரி சுவை குறையறதுக்கு காரணமா அது இருக்கு. இப்ப பாருங்க, நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாம் மேல நல்லாவே பிரிஞ்சு வருது. நெய் தேவைப்பட்டதுன்னா இந்த டைம்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே நெய் சேர்த்து நட்ஸை வறுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, நான் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த டைம்ல நம்ம வறுத்து வச்சிருக்க நட்ஸை இதில் சேர்த்து கலந்து விட்டுட்டா நல்லா சுவையான அதே சமயத்தில் ரொம்ப சிம்பிளான கேசரி பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுங்க. ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு ஸ்வீட் செய்யணும்னா கேசரியை இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. கேசரியை யாருக்கெல்லாம் சப்பாத்தி பூரியோட வச்சு சாப்பிட பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் கேசரியை இதே மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.